படம் விட்டு படத்தை பார்த்து முடிச்ச உடனே எனக்கு இந்த காந்தார படம் உண்மையே இந்த மலையாள படத்தோட காப்பி தானோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இப்ப வாங்க நம்ம அப்படியே இந்த ரெண்டு படத்தோட கதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல படம் விட்டு படத்துல மாலூர்னு அழகான ஒரு கிராமம். காந்தாரால ஆரம்பத்துல வர அந்த ராஜா பஞ்சூர்லி கோர்ட் லேண்டு நிலம் சம்பந்தப்பட்ட அந்த மேட்டர் விட்டுருங்க. நேர நாயகன் ரிஷப் ஷெட்டி கதைக்கு வாங்க. இவரும் கிராமத்துல தான் இருக்கு. படவெட்டு நாயகன் முரளிங்கிற நிவின் பாலி அந்த கிராமத்துல ஒரு ஆபீசர், சாதாரண ஆபீசர் கிடையாது, வெட்டி ஆபீசர். இங்கேயும் காந்தாரால சிவாங்கர் ரிஷப் ஷெட்டியும் வெட்டி ஆபீசர். அப்பப்ப காலை ரேஸுக்கு போவாரு, பண்ணி வெட்டையாடுது. இங்க நிவின் பாலி ஏன் வேலைக்கே போக மாட்டேங்கிறாருன்னு தன்னுடைய அத்தை கிட்ட வசதி வாங்கிட்டே இருப்பாரு. அவங்கதான் வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க ரிஷப் ஷெட்டி ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, தன்னோட அம்மா கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பாரு. இங்க நிவின் பாலி ஊர்ல வம்பு சண்டையை விலைக்கு வாங்கி சேரு சகதியில கட்டிப்பிடிச்சு விட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இங்கே ரிஷப் ஷெட்டி பஃபலோ ரேஸ் அது இதுன்னு ஊர்க்காரங்க கூட வம்பு எடுத்து சேரு சகதியில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. இங்க நிவின் பாலிக்கு ஊர்ல ஒரு காதலி இருப்பாங்க. இங்க ரிஷப் ஷெட்டிக்கு அதே கிராமத்துல ஒரு காதலி இருப்பாங்க. இந்த படம் வெட்டு படத்துல ஆன்மீக வட ஓரளவுக்கு இருக்கும். இந்த காந்தாரா படத்துல ஆன்மீக வட வராக ரூபம் உருவத்துல விசுரூபமே எடுத்திருக்கும். இந்த படவெட்டு படத்துல குயாலிங்கிற ஷமி திலகன் ஊர்ல ஒரு பெரிய டிப்பர் வச்சு நடத்திக்கிட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்கே ரிஷப் ஷெட்டி கிராமத்துல தேவேங்கிற பண்ணையார் ஊர் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு நடிச்சுட்டு இருப்பாரு. இங்க குயாலியோட முக்கியமான வேலை தங்களுடைய ஆட்களை விட்டு மக்களுக்கு நல்லது பண்றேன்னு அவங்க வீடுகளை ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நிலங்களை கையகப்படுத்துறதா அவருடைய வேலை. இங்க காந்தாரால பண்ணையார் தேவேந்திரனுடைய வேலையை ரிஷப் ஷெட்டியோட நிலத்தோட கண்ணு வச்சு அதுக்கு ஆசைப்பட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சு அதன் மூலமா ஊர் மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி ரிஷப் ஷெட்டி முதுகுல குத்துறதா இவருடைய வேலை. இங்கேயும் படவெட்டு படத்துல ராத்திரி வயல்களை பண்ணி பூந்து நாசம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த காந்தாரா கிராமத்திலையும் வயல்களை பண்ணி பூந்து நாசம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் பண்ணிய நாயகன் நிவின் பாலி தான் நாசம் பண்ணுவாரு. இங்கேயும் பண்ணிய நாயகன் ரிஷப் ஷெட்டி தான் சம்பவம் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க படவெட்டிலையும் கிளைமாக்ஸ்ல நாயகன் மக்கள் ஆதரவோட பண்ணையாருக்கு எதிராகவோ அவங்க அடியாட்களுக்கு எதிராக போராடுறாரு. இங்கேயும் நாயகன் ரிஷப் ஷெட்டி மக்களோட சேர்ந்து பண்ணையாருக்கு அவருடைய ஆட்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு. என்ன ரெண்டு படத்துக்கும் சில வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா, படவெட்டு படத்துல கிளைமாக்ஸ் சைலண்டா இருக்கும், காந்தாரா படத்துல கிளைமாக்ஸ் வயலண்டா இருக்கும். படவெட்டு படத்துல தெய்ய மாதிரியான கேரள நாட்டுப்புற டான்ஸ் உண்டு. ஆனா வராக ரூபம் மாதிரி நம்மள கூஸ் பம்பிங் ஆகுற அந்த தெய்வீக பாடல்கள் படவெட்டு படத்துல கிடையாது. ஆனா காந்தாரா படத்துல அந்த கதகளியை ஞாபகப்படுத்துற மாதிரியே யக்ஷகானா மஞ்சூர்லி அம்சங்கள் அதிகமா சேர்ந்து ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலும் ஒரு ஆன்மீக படம் மாதிரியே போயிட்டு இருக்கும். இங்க படவெட்டு படத்துல காமெடி அம்சங்கள் சுத்தமா இருக்காது. ஆனா காந்தாரா படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்ப புரியுதா படவெட்டு படத்தையும் காந்தாரா படத்தையும் ஏன் கம்பேர் பண்ணி பேசுனேன்னு?